நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னும் ஒரு புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்றைய பொழுது சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய பொழுதும் ஒரு முக்கியமான விடயத்தை உரையாடலுக்காக எடுக்கிறோம். இது இலங்கையில் அரசியல் யாப்பை திருத்துவதா இல்லையா, சீர்திருத்துவதா, முற்றுமுழுதாக மாற்றுவதா என்பது பற்றிய விவாதங்கள் எல்லா மட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தமிழ் தரப்புகளும் இதில் முட்டி மோதிக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில் தமிழகத்தில் இருந்து ஒரு பிரபல்யமான ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பற்றி தெரிந்த ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிற ஒரு நூல் இந்த சலசலப்புகளுக்கு இன்னும் ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். இலங்கை அரசியல் யாப்பு டொனமூர் யாப்பு முதல் உத்தேச சிறிசேன யாப்பு வரையில் என்கிற பெயரில் வெளியாக இருக்கிற அந்த நூல் உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு அரசு அறிவியலாளர், இப்போது தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார். அவருடைய நூல் இதனை பல இடங்களில், குறிப்பாக இலங்கையில் வவுனியாவில், இங்கே லண்டனில், அது தவிர இன்னும் பல இடங்களில் ஒரே நாளில் வருகின்ற சனிக்கிழமை வெளியிடுகின்றார்கள். உண்மையில் இந்த காலகட்டத்தில் அரசியல் யாப்பு திருத்தம் பற்றி யோசிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் இந்த நூலுடைய செல்வாக்கு அல்லது நூல் என்ன சொல்ல வருகிறது என்பது பற்றி திருநாவுக்கரசு அவர்களை நாங்கள் நேரடியாக இந்த பொழுது உரையாடி அவரிடம் பல விடயங்களை பேசவிருக்கிறோம். அது தவிர இந்த நூலை வெளியிட்டு வைப்பதில் லண்டனில் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வருகின்ற 2 பேரும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடும் நாங்கள் பேசலாம். திருநாவுக்கரசு இதற்கு முன்னும் பல நூல்களை எழுதியிருக்கிறவர். அந்த நூல்களுடைய அட்டைகளை நீங்கள் திரையில் கூட பார்க்கலாம். குறிப்பாக இலங்கையில் சமஷ்டி தீர்வு வருமா என்கிற ஒரு கோணத்தில் வெளியாகிற புத்தகம், இலங்கை அரசியல் யாப்பு என்று இப்போது நீங்கள் பார்க்கிற இது வவுனியாவில் வெளியாகிற அந்த புத்தகம் பற்றிய ஒரு அறிமுகம், கொழும்பு 2007 என்று அவர் எழுதியிருந்த நூல், அரசியலில் ஒரு உரையாடல் வழியினை உருவாக்கிய ஒரு நூல் என்று நாங்கள் இதனை சொல்லலாம். அதே போன்று சமஷ்டியா தனிநாடா என்கிற கோணத்தில் எழுதப்பட்ட நூல் 83 கலவரத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த படத்தோடு அந்த நூல் வழியாக இருந்தது. இப்படி பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த நூல்களை எழுதியிருக்கிற அந்த நூலாசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நூல் இலங்கை உத்தேச அரசியலாப்பிலிருந்து ஒரு பந்தியை இங்கே தொட்டுக்காட்டி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். கண்ணுக்கு புலப்படாத சூக்கும வடிவில் இருக்கும் அரசியலை, அந்த அரசியலின் மறுபக்கத்தை, அந்த அரசியலுடைய சாராம்சத்தை, அதனுடைய விளைவுகளை மக்களின் கண்முன் உருப்போட்டு சித்தரித்து காட்டும் பணியினை இந்த நூல் துணிவுடன் ஏற்றிருக்கிறது என்று அந்த பதிப்பாசிரியர் அந்த நூலில் சொல்கிறார். ஆக இது ஒட்டுமொத்தமாக இன்று பலவிதமான சம்பவங்கள், நிகழ்வுகள் தமிழர்களுடைய அரசியல் சார்ந்து நடைபெற்றாலும் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, அதில் எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், இருக்கக்கூடிய மறைபொருட்கள் என்ன என்பது பற்றிய பல விடயங்களையும் இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது. ஆக எங்களோடு நூலாசிரியர் திருநாவுக்கரசு தொடர்பில் இணைந்து கொண்டிருக்கிறார். மறுமனைகள் கலையகத்தில் எங்களோடு திவாகரன் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று மயூரன் உங்கள் இருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் நூலாசிரியரோடு பேசுவதற்கிடையில் மிகச் சுருக்கமாக, ஒரே நாளில் பல இடங்களில் இந்த நூல் வெளியிடப்படுவதாக சொல்லப்படுகிறது இல்லையா? நீங்கள் வவுனியாவிலும் வெளியிடுகிறீர்கள். எங்கெங்கே நடக்கிறது இந்த நூல் வெளியீடு? மேல் இந்த நூலினுடைய வெளியீடு முதலாவதாக வவுனியாவிலே நடக்கிறது. அது இந்த நூல் வெளியீட்டினை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார். அதனை வவுனியா தமிழ் சங்கம் தான் அந்த புத்தக வெளியீட்டுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த திருநாவுக்கரசு என்கின்ற இந்த எங்களுடைய ஈழத்தினுடைய மூத்த அரசியல் அறிஞர் அவருடைய அந்த நூலை நாங்கள் தற்போது, இதுதான் இந்த யுத்தத்தின் பின்னர் அவருடைய நூல் அங்கே வெளியிடப்படுகிறது. இவ்வளவு காலமும் அங்கிருந்த மிகப்பெரிய இராணுவ அழுத்தங்கள், நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த நூலை அங்கே வெளியிடுவது என்பது கற்பனை கிட்டாத ஒரு விடயமாகத்தான் கடந்த ஆண்டு நாங்கள் சிந்தித்திருந்தோம். ஆனால் இந்த வருடம் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இதன் ஊடாக, இந்த புத்தக வெளியீட்டின் ஊடாக ஈழத்திலே அரசியல் வெளியில் பலவற்றை பேசலாம்.
அரசியலினுடைய அந்த பரிநிர்வாணத்தை தோற்றத்தை, அதாவது இலங்கையினுடைய அரசியலினுடைய நிர்வாண தோற்றத்தில் அங்கே பேசக்கூடிய நிலை ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். உண்மையில் அதே நம்பிக்கை தான் எங்களுக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் ஒரு நூல் வெளியிடுகிறது என்பது பற்றி பேசுவதற்கு அப்பால் இந்த நூலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு உரையாடல் வழியினை உருவாக்க முடியும். இந்த நூலை மையப்பொருளாக வைத்துக் கொண்டதில் பேசப்படுகின்ற விடயங்களை தமிழர்கள் அரசியல் புரிதலுக்காக எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் கொண்டு வருகிறோம். மயூரன், மிகச் சுருக்கமாக, லண்டனிலும் இந்த நூல் வெளியிடுகின்றீர்கள் இல்லையா? நீங்கள் பல இடங்களில் என்று சொன்னீர்கள். ஒன்று வவுனியா, மற்றது லண்டன். வேறு எங்கே எதுவும் நடக்கிறதா? முதலாவதாக நாங்கள் ஒரே நாளிலே வவுனியாவிலும் லண்டனில் ஈஸ்காம் 20 சென்டரிலும் 2 இடங்களில் ஒரே நேரத்திலே ஒரே நாளில் வெளியிடுகின்றோம். சரி. அதற்கப்பால் கனடாவிலும் தமிழகத்துக்கு ஒன்று தனியான வெளியீடாக ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்திய பிரான்சிலும் சுவிஸிலும் நோர்வேயிலும் கனடாவிலும் அதற்கான ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த முதல் ஆரம்பத்தினுடைய அடித்தளம் இலங்கையிலும் பிரித்தானியாவிலும் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். அதனால்தான் தமிழாய்வு மையம் இலங்கை பிரித்தானியா என்கின்ற இதில் நாங்கள் அதை ஆய்வு மையத்தை செய்திருக்கிறோம். இந்த நூலை பார்க்கிற பொழுது இதில் முக்கியமாக ஏற்கனவே பல நூல்களை எழுதியிருக்கிற மு. திருநாவுக்கரசு அவர்கள் உண்மையில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய அரசியலுடைய பல வடிவங்களை அவ்வப்போதைய காலகட்டங்களில் எழுதி வருகின்றவர். இந்த புத்தகம் உண்மையில் அரசியல் யாப்பினுடைய வரலாறு, டொனமூர் சீர்திருத்தம் முதற்கொண்டு இன்று சிறிசேன வந்திருப்பதன் பின்னால் முன்வைக்கப்படக்கூடிய அந்த யாப்பு திருத்தம் பற்றி வரைக்குமான அந்த வரலாற்று பதிவுகளை ஒரு பின்னோக்கி பார்க்கிற ஒரு வேலையினை செய்தாலும் என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளுடைய அரசியல் தலையீடுகள், பூகோள நலன்களுக்காக இந்தியா முதற்கொண்டு மேற்குலக நாடுகள் வரையிலும் அதில் கொண்டிருக்கக்கூடிய செல்வாக்கு போன்ற விடயங்களோடு மாத்திரமில்லாமல் இந்த நீண்ட பாரம்பரியத்தை பார்ப்பதன் காரணமாக எதிர்காலத்தை பற்றிய ஒரு பிரக்ஞையை தமிழர்கள் மத்தியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த நூலானது அதாவது கடந்த 85 ஆண்டுகால வரலாற்றில் இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் உருவான அரசியல் ஜாப்புக்கள் தொடர்பாகவும் அந்த சுதந்திரத்துக்கு முன்னைய அரசியல் சூழல், சர்வதேச அரசியல் சூழல் மற்றது இலங்கையினுடைய உள்ளக அரசியல் சூழலையும் அந்த இரண்டையும் பொருத்தி ஏற்படுத்தப்பட்ட அரசியல் ஜாப்புக்கள், டொனமூர் தொடக்கம் இன்றைய சிறிசேன அரசியல் யாப்பு, வரவிருக்கின்ற சிறிசேன யாப்பு வரையான ஒவ்வொரு யாப்புகளும் ஏன், எவ்வாறு, எதற்காக அவை உருவாக்கப்பட்டன என்பது தொடர்பாக இந்த நூல் ஆராய்கிறது. அத்தோடு இந்த நூல் இந்த அரசியல் ஜாப்புக்களை அதனுடைய எழுத்து வடிவத்தில் இருந்து பார்க்காமல், அந்த எழுத்து வடிவத்தில் இருந்து பார்க்காமல் அதனை செயல் வடிவில் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை பார்ப்பதாக ஒரு வரலாற்று ரீதியான பார்வையாக இது இங்கே இந்த நூல் அமைந்திருக்கிறது. ஆகவே இதனை மு. திருநாவுக்கரசு அவர்கள் தன்னுடைய நீண்ட அரசியல் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரிடம் ஓதற்கடையில் திருநாவுக்கரசு பற்றி மு. திருநாவுக்கரசு அவர்கள் அதாவது ஈழத்திலே இருக்கின்ற இன்றைய அரசியல் அறிஞர்களில் முதன்மையானவர். ஈழத்திற்கு இந்திய படையெடுப்பு நிகழும் என்பதை, 87ஆம் ஆண்டு நிகழும் என்பதை அவர் 85ஆம் ஆண்டு எதிர்வு கூறியிருந்தவர். அப்படி எதிர்வு கூறுகின்ற போதும் அதை அவர் எப்படி சொன்னார் என்றால், அன்றைய காலச்சூழல் இந்தியா தமிழர்களுக்கு சார்பாக வரும் என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே மக்கள் எல்லாரும் அப்படி ஒரு அபிப்பிராயப்பட்டிருந்த நேரத்திலே அவர் சொன்னார், இந்திய படையெடுப்பு ஈழத்துக்கு நிகழும், அது தமிழர்களுக்கு எதிராகவே நிகழும் என்று சொன்னார். அது ஒரு மிக ஆச்சரியமானது. எப்படி இவரால் இதை சொல்ல முடிந்தது? ஆனால் அன்றைய அரசியல் சூழலில் நிகழ்ந்த நிகழ்வுகளை அவர் வரலாற்று ரீதியாக ஒழுங்குபடுத்தி அதிலிருந்து அவர் அந்த அரசியலை உய்த்தறிந்து அவர் ஒரு தீர்க்கதரிசனமான அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார். இன்றைக்கு நீங்கள் இப்போது தமிழ் ஆய்வு மையம் என்கிற பெயரில் இலங்கை, பிரித்தானியா போன்ற இடங்களில் இந்த நூலை நீங்கள் வெளியிடுகின்றீர்கள். மயூரன், உங்களிடம் கேட்பதாக இருந்தால், உண்மையில் நீங்கள் பல நூல்கள் இது விடயத்தில் தமிழர்களுடைய அரசியல் பற்றி பத்திரிகைகள் எழுதுகின்றவர், இது பற்றிய தேடல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர். நீங்கள் இந்த நூலை இந்த காலத்தில் வெளியிடுவதற்கு கால ரீதியாக ஏதாவது சம்பந்தம் இருக்கிறது அல்லது பெருமதி இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்களா? பொதுவாக வெளிப்படையாக யாப்பு பற்றி பேசுகிற பொழுதோ யாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நூலுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதனை தாண்டி இதற்கு ஒரு கனதி இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக. ஏனென்றால் எங்களுடைய அவர் முதலாவதாக நாங்கள் அவருடைய ஒரு நூலைத்தான், அவர் வேறு ஒரு நூலைத்தான் எழுதினார். அவருடைய
பூகோளவாதம் சர்வதேசவாதம் என்கின்ற ஒரு நூல் 400 பக்கங்கள் அடங்கிய நூலைத்தான் தயாரித்து கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 13 மாத காலம் அந்த நூலுக்காக அவர் வேலை செய்திருந்தார். ஒரு நீண்ட, அதாவது 30 லட்சம் ஆண்டுகால மனித வரலாற்றை தன்னுடைய அரசியல் பார்வையினூடாக பார்த்திருந்தார். தரமான பார்வையாக பார்த்திருந்தார். அப்போது அந்த வேலை செய்து கொண்டு வந்த பொழுது இந்த அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் வந்த பொழுது கேட்டிருந்தோம், இல்லாத நிப்பாடி போட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த அரசியல் ஜாப்பு பற்றி எப்படி தாங்குவது, காலத்தின் தேவை என்று. அதன் பின்னணியில் தான் இந்த அரசியல் ஜாப்பு, இலங்கை அரசியல் ஜாப்புகள் பற்றிய விடயம் வந்தது. ஆரம்பத்திலே இது ஒரு சிறு நூலாக, ஒரு 30 பக்கங்களுக்குள் அடக்கக்கூடிய ஒரு சிறு நூலாகத்தான் இவை கொண்டு வர விரும்பினோம். இல்லை, அது நூல் என்ற ஒரு அடிப்படையில் அது 100 பக்கங்களுக்கு மேற்பட வேண்டும். எங்களுக்கு ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ஜாப்புக்கள் பற்றிய ஒரு நீண்ட தமிழர்களுடைய நீண்ட அனுபவத்தை கொண்டவர் அரசியலூடாக அவர். அவரை கொண்டு நாங்கள் விரிவான ஒரு நூலாக அரசியல் ஜாப்பை கொண்டு வேண்டும் என ஆசைப்பட்டோம். அதனுடைய வடிவம்தான் இலங்கை அரசியல் ஜாப்பு. இந்த புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது அது பார்த்தால் இலங்கை அரசியல் ஜாப்பு என்றொன்ன எல்லாரும் அரசியல் ஜாப்பு என்றது கடினமான ஒரு பகுதி, அந்த கடினமான ஜாப்பாகத்தான் இருக்கும் என்று பார்த்தார்கள். இல்லை, ஏனென்றால் எந்தெந்த கால பகுதிகளில் இந்த அரசியல் ஜாப்பு கொண்டு வந்த பொழுது அதை எவ்வகையில் தமிழர்களுக்கு எதிராக அந்த அரசியல் ஜாப்புகள் பாவிக்கப்பட்டது, அதை சிங்கள அரசு எவ்வாறு தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது என்பதை ஒட்டுமொத்தத்தில் அந்த யாப்பு எவற்றை சொல்லுகிறது என்ற வேதியில் இலகுவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றார். அதாவது இந்த யாப்பு பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் டொனமூர் கொண்டு வந்த பொழுது அது ஏன் தமிழர்களுக்கு எதிராகவே கொண்டு வந்தது, தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்த டொனமூர் பிரபு எவ்வகையில் அவை எதிராக கொண்டு வருகின்றார் என்று சொன்னால், சேர்பொன் அருணாசலத்தினுடைய தமிழம், அதாவது தமிழர் இலங்கை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக அமைய வேண்டும் என்று அவர் சொன்ன ஒரு நிலப்பாடும், இந்திய காங்கிரஸ் அங்கே அமைத்த பொழுது யாழ்ப்பாணத்திலே தமிழ் காங்கிரஸ் இளைஞர்கள் சபை உருவாகி அவை இந்திய சார்பு நிலைப்பாட்டை எடுத்த பொழுதுதான் பிரித்தானியர்கள் இந்த தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் சிங்கள சார்பு நிலைப்பாட்டையும் எடுத்து டொனமூர் ஜாப்பினை கொண்டு வந்தார்கள். இந்த டொனமூர் ஜாப்பு மீண்டும் மகாத்மா காந்தியை இலங்கையில் கொண்டு வந்து நிறுத்தி, இந்திரா காந்தி மீண்டும் அவர்கள் பாத யாத்திரை செய்த போது, மகாத்மா காந்தி பாத யாத்திரை செய்த பொருளுக்கு ஆதரவாக தெரிவித்த பொழுதுதான் டொனமூரில் இருந்து அங்கே சோல்பரி பிரபு இன்னும் முழுக்கமாக தமிழர்களுக்கு எதிராக நிலைப்பாட்டை கொண்டு வந்திருந்தார்கள். அன்றும் கூட தமிழர்கள் யாவருமே இவற்றை ஒரு பச்சை கண்ணால் பார்க்குற ஒரு நோக்கம் தான் இருந்தே தவிர தமிழர்கள் யாருக்கும் அன்றைய நிலப்பாட்டில் புவிசார் அரசியல் சார்ந்து எந்த ஒரு அடிப்படையான அறிவும் இருக்கவில்லை. ஆனால் இந்த பிரித்தானியருடைய இந்த நிலப்பாட்டை பரான் ஜேதிலக என்ற ஒரு சிங்கள புத்திஜீவி புவிசார் அரசியல் ரீதியாக சிந்தித்து இவற்றை ஒலிவர் குணதிலகவுடன், அப்போதைய ஆளுநராக இருந்தவர் இல்லையா, ஆளுநராக இருந்த ஒலிவர் குணதிலகவுடன் பராஞ்சலகர் தான் இதனுடைய மூளை. அதாவது அன்றைய காலகட்டத்தில் இலங்கையிலே புவிசார் அரசியலை மிக தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு நபராக பராஞ்சலகரை பார்க்கிறார்கள். அவர் பிரித்தானியருடன் இணைந்து இந்த அரசியல் ஜாப்புகளுக்கு ஆதரவாக தமிழருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்த பொழுது பிரித்தானியர்கள் கூட கேட்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே, தாங்கள் தமிழர்களுக்கு என்ன செய்வது, தமிழர்களுக்கு ஆதரவாக நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்துக்கு தெரிவிக்கப்பட்ட பொழுது பராஞ்சதிலக தான் பிரித்தானியரை கூட சமாளித்தார். நாங்கள் ஒவ்வொரு காலமும் போர் நடந்து கொண்டிருந்த பொழுதும் உங்களுக்கு ஆதரவாகவே இருந்தோம், எங்களை நம்புங்கள், நாங்கள் அவர்களை கைவிட மாட்டோம், அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்கின்ற நம்பிக்கையையும் உடன்படிக்கையையும் பராஞ்சதிலகவும் ஒலிவர் குணதிலகவும் இணைந்து சோல்பரி பிரபுக்கு வழங்கி இந்த யாப்புகளை எமக்கு எதிராக திருப்பின ஆரம்ப புள்ளியாக அமைந்திருந்தன. அப்போது துவங்கிய அந்த எமக்கு எதிரான யாப்புகளுடைய ஆரம்பம் இன்று வரை சிறிசேன யாப்பு வரை எவ்வகையில் தமிழர்களுக்கு எதிராக பாவிக்கப்பட்டது என்பதனை மிக அழுத்தம் திருத்தமாக ஆதாரங்களுடன் இந்த நூல் விவரிக்கிறது. கனவேர் அறிந்திருக்காத மிக புதுமையான விடயங்களையும் ஆதாரங்களுடன் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. சாதாரணமான ஒரு மொழியறிவு கொண்டவர்கள் கூட ஒரு யாப்பு என்பது ஒரு சிக்கல் மிகுந்த சட்டங்கள் சார்ந்த மிகப்பெரிய வார்த்தைகளை கொண்டு பல விடயம், அதனை இலகு தமிழில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொண்டு வருவது என்பது ஒரு கலை. அந்த கலை இந்த நூலின் ஊடாக மிகச்சிறப்பாக வெளிவந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த நூலாசிரியரிடம் பேசுவதற்கிடையில் அவர் அண்மையில் ஒரு நிகழ்வொன்றில் பேசிய ஒரு சின்ன ஒரு உரை இருக்கிறது. சில புரிதலை அது தரும், இங்கே நாங்கள் தருகிறோம்.
ஒரு தனித்துவமான போராட்ட பிரச்சனையாக இருக்கிறது. இந்த வகையில் தேசிய இன பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய தேசிய இன விடுதலை போராட்டத்துக்கு இருக்கக்கூடிய அதனுடைய தனித்துவமான அம்சங்களை பற்றி மிக சுருக்கமாக நாங்கள் பார்த்துக் கொள்வோம். முதலாவதாக, இந்த உலகில் இன்று 2000 வரையிலான தேசிய சிறுபான்மை இனங்கள் உள்ளன. ஆனால் உலகில் 195 அரசுகள் தான் உள்ளன. 195 அரசுகளுக்குள்ளும் 2000 வரையிலான தேசிய சிறுபான்மை இனங்கள் அகப்பட்டிருப்பதனால் இந்த பல்வேறு இனங்களும் ஒரு அரசுக்குள் இருக்கும் பொழுது அரசுக்குள் இனங்களுக்கிடையான முரண்பாடு பிரச்சனை என்பன எழுவது இயல்பு. எனவே தேசிய இன பிரச்சனை என்பது வரலாற்றில் அதனுடைய போக்கில் எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தே ஆகும். எல்லா நாடுகளிலும் அது அந்த பிரச்சனைக்கிடம் எப்போதுமே காணப்படுகிறது. இந்த வகையில் தேசிய இன பிரச்சனையை கையாள்வதில் வெற்றி பெற்ற நாடுகள், தோல்வியடைந்த நாடுகள் என்று ஒரு பெரிய பட்டியல் உண்டு. இன்றைய நிலையில் தேசிய இன விடுதலை போராட்டத்தை பற்றி நாம் தெளிவான சில வரையறைகளை செய்தாக வேண்டும். காலனி ஆதிக்கத்தின் கீழ் இடம்பெற்ற தேசிய விடுதலை போராட்டம். இந்த இடத்தில் நேரடியாக நாங்கள் நூலாசிரியரோடு பேசலாம். திருநாவுக்கரசு அவர்கள் தொடர்பில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். ஐயா வணக்கம். 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 போதோ இந்த நூல் ஒரு முக்கியமான நூலை முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த உரையினுடைய ஒரு பகுதி இங்கே நாங்கள் கொண்டு வந்தோம். இலங்கை அரசியல் யாப்பு டொனமூர் யாப்பு முதல் உத்தேச சிறிசேன யாப்பு வரையில் என்று 1931 2016 வரைக்குமான காலப்பகுதியில் நீங்கள் பல விடயங்களை பட்டியலிட்டு இருக்கிறீர்கள், அரசியல் போக்குகளை பார்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய முதலாவது விடயமாக நான் கேட்க விரும்புவது உங்களுடைய இந்த நூலின் பதிப்புரையில் இருந்த ஒரு விடயத்தை மேற்கோள் காட்டித்தான். அதில் நீங்கள் சொல்கிறீர்கள், அனைத்து விதமான புனித போதனைகளும் எமது மக்களின் கண்முன் பொய்த்து போய் புழுதியாய் பறந்தன. சனநாயகம், சோசியலிசம் மற்றும் அனைத்து புனித போதனைகளது முகமூடிகள் யாவும் எமது மக்களின் கண்கள் முன் கிழிந்து போயிருக்கின்றன. நேரடி ஆசான்களின்றி எமது மக்கள் எதிர்மறை ஆசான்களினால் ஞானம் பெற்றவர்களாகின்றனர் என்கிற ஒரு மனப்பதிவினை அங்கே நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த மனப்பதிவுக்கும் நீங்கள் இந்த நூலை வெளியிடுகிற இந்த காலப்பகுதிக்கும் இடையில் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? திட்டவட்டமாக. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் எப்பொழுதுமே அமைதியை விரும்புகின்ற ஒரு முக்கியமான சமாதான பிரியங்களாக காணப்படுகிறார்கள். எமது மக்களுடைய கடந்த 20ஆம் நூற்றாண்டில் இலங்கையினுடைய வரலாற்றை நோக்கினால், குறிப்பாக தமிழ் பகுதிகளில் குற்றச்செயல்கள் நிகழாத ஒரு பெரிய பட்டியலை இலங்கையினுடைய காவல்துறையினுடைய ஆண்டறிக்கைகளில் எப்பொழுதுமே காணலாம். இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளில், தென் பகுதிகளில் பெரிய குற்றச்செயல்கள் இடம்பெற்றிருந்த பின்னணியில் வடக்கு, கிழக்கு ஆகிய இந்த பகுதிகளில் எல்லாம் குற்றச்செயல்களற்ற நிலைமை இருந்ததை காவல்துறையினருடைய ஆண்டறிக்கைகள் எப்பொழுதுமே பதிவு செய்துள்ளன. ஆனால் இந்த மக்கள் இவ்வாறு சமாதானத்தை அல்லது தன் சொந்த வாழ்க்கையில் அவர்கள் அமைதியை பேணியிருந்த போதிலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதிய அரசியல் நடவடிக்கைகளினால் குழப்பிய போதும் அவர்கள் அவர்கள் தாங்கள் பெற்றிருந்த கொண்டிருந்த அமைதியான வாழ்க்கை முறைக்கு ஊடாகவே எப்பொழுதும் அவர்கள் எல்லாவற்றையும் தூய்மையாக பார்த்தார்கள். ஏறக்குறைய இலட்சியபூர்வமான வாழ்க்கை முறையை என்பதை மக்கள் எப்பொழுதுமே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் ஒரு நீதியின்பாலான தீர்ப்பை எப்பொழுதுமே அவர்கள் வழங்குவார்கள். நீதியின்பாலான பக்கம் எப்பொழுதுமே நீண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எப்பொழுதுமே உலகம் தர்மம் உள்ளதாக இருக்கிறது, நீதியுள்ளதாக இருக்கிறது, உலகத்திலும் ஒரு நியாயம் இருக்கிறது நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு 20ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஏற்பட்ட அனுபவம், 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஏற்பட்ட அனுபவங்களும் இவற்றை முற்றிலும் பொய்ப்பித்து விட்டன. நடைமுறை வாழ்க்கையில் அவர்களுக்கு பார்த்த புனிதமான அரசுகள், அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகள் எல்லாம் நடைமுறையில் தூள்தூளாக போய்விட்டன. இந்த நிலையில் அந்த மக்கள் தாங்கள் இதுவரை கொண்டிருந்த புனிதமான நம்பிக்கைகளிலிருந்து அவர்கள் ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்ப அந்த சூழலில் தான் இந்த மக்களுக்கு இந்த உலகத்தை ரத்தமும் தசையுமாக அந்த யதார்த்தபூர்வமான தோற்றத்தில் ஸ்கேன் பண்ணி காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய உண்மையான முகம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது.
எனவேதான் இந்த நூலில் எப்படிப்பட்ட உள்நோக்கங்களுடனும் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுடனும் இந்த அரசியல்வாதிகள் அல்லது அரசுகள் அவர்களை சார்ந்த நிறுவனங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கின்றன என்பதை வெளிக்காட்டுகின்ற வகையில் தான் இந்த நூலை தான் இந்த அனுபவத்துக்கு கூடாக எழுத வேண்டியுள்ளது. இந்த இடத்தில் ஒரு கேள்வி வருகிறதையா, இந்த இடத்தில் ஒரு சின்ன ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் முதலில் சொன்ன விடயத்தில் இருந்துதான் அது. நீங்கள் கூறுகிற இவ்வளவு காலமும் இந்த மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகள் நீதியினை தருவார்கள் அல்லது இந்த அரசியல் சில தத்துவங்களின்படி விடயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த அத்தனை நம்பிக்கைகளும் பொய்த்து போயிருக்கின்ற ஒரு சூழலில் இப்போதும் கூட நல்லாட்சி அரசாங்கம் என்கிற ஒன்று ஸ்ரீலங்காவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அந்த ஆட்சியினுடைய தேர்தல் காலத்தில் இன்று வரையில் பெயர் கூட நல்லாட்சி அரசாங்கம் என்று வைக்கப்பட்ட ஒரு சூழலில் இந்த யாப்பு திருத்தத்தை தமிழர்கள் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறார் அல்லது தமிழ் கட்சிகள் இதற்கூடாக ஒரு தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆக உங்களுடைய நூல் இந்த விடயத்தில் சில எதிர்வுகூறல்களை அல்லது சில புரிதல்களை முன்வைக்க முனைகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஒரு நூலாசிரியர் என்கிற அடிப்படையில் இன்று இருக்கிற காலச்சூழலில் இந்த வரலாற்றில் சில மாற்றங்கள் நிகழும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? திட்டவட்டமாக இப்பொழுது நாங்கள் 2 விடயங்களை இங்கு நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறது. முதலாவது, இன்று இலங்கை அரசு என்பது சர்வதேச ரீதியாக பெயர் கட்டு போன மாசுபட்டு போயிருக்கின்ற ஒரு பெரும் கொலைக்களத்துக்குள்ளால் தன் கரங்களை நீட்டி இருக்கிற ஒரு அரசாக உலகத்தில் காட்சியளிக்கிறது. அப்ப இலங்கை அரசை அதிலிருந்து புனிதப்படுத்தி காட்ட வேண்டியதற்கான ஒரு தேவை சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசுக்கும் இருக்கிறது. அவர்கள் ஒரு வகையில் இந்த இனப்பிரச்சனையை ஒரு படுகொலையின் மூலமாக அவர்கள் அடக்கிவிட்டதாக நம்புகிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு சர்வதேச அரங்கில் தாங்கள் அம்பலப்பட்டு விட்டதாக நினைக்கிறார்கள். அந்த அம்பலப்பட்டு போயிருக்கிற நிலையை அவர்கள் தணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு புறம். அதே வேளையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தன்னுடைய இழப்பு, அதுக்கு அவர்களுக்கு நிவாரணம் தேட வேண்டி இருக்கிறது. தங்களுடைய கடந்த கால லட்சியங்கள் எல்லாமே கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டு போகிறது. இந்த நிலையில் அவர்கள் யாரையும் நம்ப தயாரில்லாமல் இருக்கிறார்கள். இப்ப உதாரணமாக நாங்கள் கனவுடையவர்களை பார்க்கலாம். இன்று நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்கின்ற இதில் பிரதானமான சூத்திரதாரியாக இருப்பவர்கள் ஒருவரான ரணில் விக்ரமசிங்க 2000ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்காவால் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் கிழித்து சுக்குநூறாக எறிந்த அந்த காட்சி இலங்கையினுடைய தொலைக்காட்சியில் தலைமுறை போட்டு காட்டப்பட்டது. அதை மக்கள் மறந்து போக மாட்டார்கள். எனவே மக்களுக்கு அது பற்றிய அதிருப்தி இருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கம் தீர்வு கொண்டு வரும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக மக்களிடம் இருக்க முடியாது. நல்லாட்சி அரசாங்கம் இருப்பவர்கள் யார் என்று இந்த கேட்டால் கொண்டு பாருங்கள். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரபுரம் படுகொலை 1996ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நிகழ்ந்தது. இந்த மாதம் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஜூலை 27ஆம் தேதி அது ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிகழ்ந்த படுகொலைக்கு அனுராதபுரத்தில் விசாரணை நடைபெறுகிறது. இது நீதித்துறையுடைய ஒரு நம்பகத்தன்மையை இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் எப்படி இல்லை என்பதை நாங்கள் காட்டலாம். இந்த ஒரு இடத்தில் நான் நினைக்கிறேன் நீங்கள் முதலில் சொன்ன விடயத்தில் இருந்து இடைவேளைக்கு பிறகு உரையாடலை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்லலாம். உலகம் என்று நீங்கள் சொன்னீர்கள். உலகத்தினுடைய முகத்திரையை அல்லது உலகத்தினுடைய நிலைப்பாட்டையும் கூட இந்த இடத்தில் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். நல்லாட்சி அரசாங்கம் என்கிற கூதாவில் இயங்குகிற அந்த அரசியல் ஆட்சியாளர்கள் பற்றி சில விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக பேச வேண்டும். காத்திருங்களையா நேர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு எங்களோடு பேசலாம். திருநாவுக்கரசு அவர்கள் இலங்கை அரசியல் யாப்பு குறித்து எழுதியிருக்கிற இந்த நூல் பற்றியும் இன்று இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் பற்றியும் இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மறுபடிகள் என்னோடு திவாகரன் மற்றும் மயூரன் ஆகியோர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன ஒரு விளம்பர இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்.